இந்திய அணியின் நட்சத்திர சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். இந்தியன் டீம்ல ஒரு மிகச்சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக திகழ்ந்துட்டு இருக்கீங்க. டெஸ்ட், ஓடிஐ, T20 அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான மேட்ச் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. இந்திய அணியினுடைய வெற்றிக்காக பல்வேறு விதமான பங்களிப்பு. இப்போ ரீசெண்டா நம்ம டெஸ்ட் மேட்ச்ல வந்து ரீசெண்டா ஒரு 2 தோல்விகள், அதுக்கப்புறம் ஓடிஐல ஒரு பெரிய மீண்டெழுந்து ஒரு வெற்றியை பதிவு பண்ணியிருக்கோம். சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல நம்ம எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், உங்களுடைய பார்வையை? சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பரான டீம். அவங்க வந்து நம்பர் 1 டெஸ்ட் டீம் கூட. கண்டிப்பாக சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக இப்போ ஒரு டிரான்சிஷனில் போயிட்டுருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பாக பெட்டராக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் செகண்ட் ஓடிஐ போயிட்டுருக்கு. ஸோ சூப்பராக விளையாடி இருக்காங்க எல்லாரும். ஸோ கலக்கம். ஒயிட் பாலில் நம்ம சூப்பர் டீம். ரெட் பாலில் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பிடிச்சிருவோம். ஓகே சார், சூப்பர். ஐபிஎல் தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎல்லாக இருக்கு. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்திருக்காரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல உங்களுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக திகழ்ந்துட்டு இருக்கு. ஸோ சிஎஸ்கே டீம் எப்படி இருக்கு? ஜட்டு போயிட்டாரு, இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. தோனி கண்டினியூவா அடுத்த சீரீஸ்ல விளையாடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அஸ் அ ஃபேன் மொமெண்டா நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? சிஎஸ்கே டீம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு? நீங்க எப்படி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு ப்ரிப்பேர்டா இருக்கீங்க? அடுத்து வரக்கூடிய ஐபிஎல் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் டீம் வந்து இப்போ ஆக்ஷன் இன்னும் கொஞ்ச நாள் நடக்க போகுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக சொல்ல முடியும் எப்படி டீம் இருக்குது டீம் இல்லைன்னு. மற்றபடி நீங்கள் சஞ்சுவோட ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிங்கன்னா ஒரு சூப்பர் ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா சஞ்சுக்கும் நல்ல ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. பக்கத்தில் மலையாள பையன் தான். ஸோ தமிழ்நாடு நிறைய கனெக்ட் ஆகிறாரு. ஸோ சூப்பர் பிக். கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்க? உங்களுக்கு கட்டமைப்பு எப்படி இருக்கு? ஆண்ட்ரூ ரசல் வந்து ரிட்டையர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திடீர்னு டக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ் எல்லாத்துக்கும். ஸோ உங்களை எப்படி பாதிச்சிச்சு? உங்களுடைய டீம் கட்டமைப்பு எப்படி இருக்கு? கண்டிப்பாக பிரதர், எங்கள் டீம் நல்ல டீம் தான். டூ இயர்ஸ் பேக் தான் நாங்கள் சாம்பியன்ஷிப் படித்தோம். ஸோ அது சாம்பியன்ஷிப்க்கு அப்புறம் அந்த பெரிய ஆப்ஷன் வந்ததுனால கொஞ்சம் நிறைய பிளேயர்ஸை விட வேண்டியதாயிடுச்சு. இந்த ஆப்ஷன் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆப்ஷனில் நிறைய பிளேயர்ஸை எடுக்கணும். ஸோ எங்களுக்கு தான் நிறைய பர்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். நிச்சயமா தமிழ்நாடு பிளேயர்ஸ் பட்டையை கிளப்பிட்டு இருக்கீங்க. ஐபிஎல்ல சாய் சுதர்சனா இருந்தாலும் சரி, வாஷிங்டன் சுந்தர், நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ அண்டர் 23 கப்பு நம்ம வின் பண்ணியிருக்கோம். சைது முஸ்தாக்ல கொஞ்சம் சர்க்கிளாக இருந்தாலும் தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஐபிஎல்லோடைய ஆதிக்கம் எப்படி இருக்கு? இல்லை, கண்டிப்பாக நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க ஆல் அரவுண்டு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கிரிக்கெட்டும் போயிட்டுருக்கு. ஸோ சில இடத்துல நல்ல சூப்பர் ரிசல்ட்ஸ் வருது, சில இடத்துல ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் வரல. பட் மற்றபடி நிறைய தமிழ்நாடு டிஎன்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பிளேயர்ஸ் வந்திருக்கோம். ஸோ கிரெடிட் ஹேஸ் டு கோ டு டிஎன்சி. சேப்பாக் மாதிரியே நிறைய கிரவுண்ட்ஸ் தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல, மதுரையில் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக மதுரையில் தோனி வந்து ஓப்பன் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் யங் கிரிக்கெட்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். இப்போ ஊர் சைடு மற்ற மாவட்டங்கள்லாம் இவ்வளோ கிரவுண்ட்லாம் வருது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். வர இன்னும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வருவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். வந்தால் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு வழங்கியமைக்கு மிக்க நன்றி.